அனைவருக்கும் வணக்கம். இன்று கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள எல்குரீஷா அனுமன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கர்நாடக மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது எல்கூர் என்னும் பகுதி. இங்கு வியாசராதர் பிரதிஷ்டை செய்த அனுமார் மிக கம்பீரமாக வீற்றிருக்கிறார். பார்க்க பார்க்க பரவசம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய உருவம், நன்கு அடர்த்தியான மிகப்பெரிய வால், அருகில் செங்கோலும் கதையும், முகத்தில் மற்றும் உடலில் கோபிச்சந்தனத்தால் நாமம் முத்திரைகள் பளிச்சிடுகின்றன. அனுமனின் கண்ணில் நீல நிறம் பதித்த கண் போன்ற கல் ஒன்று காணப்படுகிறது. இது அனுமனின் அழகை மேலும் வலுச்சேர்க்கிறது. எல்கூர் என்னும் இடத்தில் இந்த அனுமன் இருப்பதால் இவரை ஸ்ரீ எல்குரீஷா என்று அழைக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஸ்ரீ எல்குரீஷா அனுமனின் சிலைக்கு ஆபத்து ஏற்படவே இக்கோவிலின் அர்ச்சகர் இதே கிராமத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோவிலுக்கு எல்குரீஷா அனுமனை எடுத்துச் சென்று அங்குள்ள ஒரு இடத்தில் மறைத்து வைத்து விடுகிறார். அனுமனின் சிலைக்கு ஆபத்து விலகியதும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் மறைத்து வைத்திருந்த அனுமனை அர்ச்சகர் எடுக்கும்போது எதிர்பாராத விதமாக கை நழுவி அனுமன் கீழே விழுந்து இரண்டாக உடைந்து விடுகிறார். இதை கண்ட அர்ச்சகர் அதிர்ச்சி அடைந்து பிரம்மம் பிடித்தவர் போல் ஆகிவிடுகிறார். அப்போது ஒரு அசிரீரி கேட்கிறது, அர்ச்சகரே, கவலை வேண்டாம். எனது மகிமையை ஊர் மக்களுக்கு எடுத்துக் கூறவே நான் இரண்டாக பிளந்தேன். மீண்டும் என்னை அதே இடத்தில் வைத்துவிட்டு 7 நாட்கள் வரை சன்னதி வெளியில் இருந்தே என்னை பூஜித்து வா என அனுமன் அசிரீரியாக கூறினார். இப்படியாக 6.5 நாட்கள் கடந்தாகிவிட்டன. சன்னதி உள்ளே மூடிய கதவுகளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அறிய அர்ச்சகரின் மனதில் ஒருவித ஆர்வம் ஏற்பட்டது. அதன் காரணமாக கதவுகளை அர்ச்சகர் திறந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம்! 2 துண்டான அனுமனின் சிலை மீண்டும் ஒன்றாக இணைந்து பழைய நிலைக்கு காணப்பட்டது. ஆனால் 7 நாட்களுக்கு முன்னதாகவே அர்ச்சகர் சன்னதி கதவுகளை திறந்து பார்த்ததால் அனுமனின் கீழ்ப்பகுதிகளில் உள்ள ஒரு சில துண்டுகள் மட்டும் ஒன்றாக இணையப்படாமல் அப்படியே விலகி இருந்தன. இன்றும் கூட அனுமனின் சில பகுதிகள் இணைக்கப்படாமல் பிரிந்து இருப்பதை காணலாம். கிருஷ்ணா நதி நீரால் தனக்கு அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்றும் அதன் பிறகு மீண்டும் ஒரு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் ஒரு அசிரீரி அர்ச்சகருக்கு கேட்டது. அதன்படி மீண்டும் எல்குரீஷா அனுமன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். ஸ்ரீ எல்குரீஷா அனுமன் சுமார் 7 அடி உயரம் கொண்டவர். அர்த்தசிலா வடிவத்தில் பிரம்மாண்டமான தோற்றத்தில் அருள்கிறார். மேலும் அவரது தோள்களை தொடும் அளவிற்கு ஒரு பெரிய குண்டலத்தை காதில் அணிந்திருப்பதை காணலாம். அவரது இடது பாகத்தின் கீழ் ஒரு அசுரன் நசுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறான். அனுமனின் நீண்ட வால் வலது புறமாக அவரது தலைக்கு மேலே உயர்ந்து இடது பாதத்திற்கு அருகில் தரையை தொடும் அளவிற்கு மிக பெரியதாக தடுமனாக காணப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி போன்ற உற்சவங்கள் இந்த கோவிலின் பிரசித்தி பெற்ற விழாவாகும். மேலும் அனுமன் ஜெயந்தி அன்று இறைவனுக்கு டோலோற்சவம் ஊஞ்சல் சேவை நடத்தப்படுகிறது. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.